இந்த வளர்ச்சி திட்டங்களோடு சென்னைக்கு அடுத்து கோவையிலே மெட்ரோ ரயில் சேவை என்ற ஒரு மகத்தான திட்டத்திற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கின்ற அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வளர்ச்சிகள் வாரியாக குறிப்பாக கோவை மாநகராட்சியில் சாலைகள் முழுவதும் பழுதடைந்திருக்கிறது என்ற நிலையை உணர்ந்தவுடன் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே 413 கோடி ரூபாய் அளவிற்கான சாலை அமைக்கக்கூடிய பணிகளோடு சேர்த்து கூடுதலாக 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதிகளை கொடுத்து அதற்கான பணிகளை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். இப்படி சாலை பணிகளாக இருந்தாலும் சரி, தொழில்துறையினுடைய வளர்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அரசுடைய நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, நூலகமாக இருந்தாலும் சரி, செம்மொழி பூங்காவாக இருந்தாலும் சரி, அத்துணையும் கோவை மாவட்டத்திற்கு தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதை செயல்படுத்தக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சர் என்பதை நாம் இந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும். வளர்ச்சி என்பது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சராசரி அளவிலே எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் நம்முடைய மாவட்டத்திற்கான வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள்.